தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்தது. அதுதான் ஒரு மகத்தான வெற்றி. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. என்ன போர் தெரியுமா? நீங்கள் தேவனோடு கூட போர் செய்யவில்லை, தேவன் தான் மனிதனோடு கூட போர் செய்தார். ஏன் தெரியுமா? தேவன் அதாவது மனிதன் சொந்த வழிகளிலே நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். சொந்த வழிகளிலே அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். சொந்த திறமையை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு, கல்வியை கொண்டு, சொந்த முயற்சியை கொண்டு, சொந்த முடிவுகளை கொண்டு, சொந்த வழியிலே நடந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தான் சிருஷ்டித்த மனிதன் தன்னுடைய வழிக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதுக்காக தான் தேவன் மனிதனோடு கூட போர் செய்து கொண்டிருந்தார், மனிதனோடு கூட போராடி கொண்டிருந்தார். ஏன்? நீங்கள் சொந்த வழிகளிலிருந்து விலகி தேவனுடைய வழிக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். எத்தனை பேர் உங்க சொந்த சிந்தனையின்படி நடக்கிறீங்க? தோற்று போவீங்க. சொந்த முடிவில் எடுக்கிறீங்களா? வாழ்க்கையில தோற்று போவீங்க. சொந்த கருத்துக்களின்படி நடக்கிறீங்களா? தோற்று போவீங்க. பக்கத்து வீட்டுக்காரனுடைய உபதேசத்தின்படி, பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறீங்களா? தோற்று போவீங்க. ஒரு மனிதனுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது? தோற்று போகும். தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருகிறதா? அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். அந்த காரியம் தான் நிறைவேறும். மனிதனுடைய ஆலோசனை எப்பவுமே தோற்று போகும். பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருதா? கேளுங்க. அது அவனை வழி நடத்தும். அவனை வழி நடத்துவதற்காக தான் பசுத்த ஆவியில் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறார்.